ஹலோ கைஸ், நீங்க பார்த்துருக்குது அனிமேட்லஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மான்வாவோட 84, 85, 86 இந்த 3 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்க்குற அளவு ஒரு லைக் போட்டு பாருங்க, அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த லீமோ அப்படிங்கிற எல்ரும் பில் ரிஃபைன் பண்ற காம்படிஷன் வச்சிருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ ஜெயிச்சிருப்போம். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த எல்ரு கிட்ட உங்களோட சர்வெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருப்போம். அப்புறமேட்டுக்கு அந்த எல்ரோட சர்வெண்ட் நம்ம ஹீரோக்கு சர்வெண்ட் ஆயிருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அந்த சர்வெண்ட்டை பார்த்து லியோ ஷோஷங், நீ இதுக்கு மேலே நடிக்க வேண்டாம், நீ யாரும் எனக்கு தெரியும் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த பொண்ணு என்ன சொல்ற, எனக்கு தெரியுமா, உனக்கு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கறா. இவளோட பேரு லியோ ஷோஷங். இவ யூயோ இம்மார்டல் பிளேஸ் சேர்ந்தவ, லெவல் 1 கிராண்ட் மாஸ்டர் ஸ்டேஜ்ல இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ அந்த ஷியோஷங்க பார்த்து, நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம், அந்த யூ ஃபேமிலியில இருந்த ஒரு மெம்பரை யூயோ இம்மார்டல் பிளேஸ் சேர்ந்தவங்க கொண்டுட்டாங்க. இப்ப அந்த யூ ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் உன்னை தேடிட்டு இருக்காங்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ, என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த லியோ ஷோஷங் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கா, இந்த லைஃப்ல நான் இவளை காப்பாத்தி இவளுக்கு ரீபே பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த ஷியோஷங் நம்ம ஹீரோவை பார்த்து, என்னது நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா, நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த யூ ஃபேமிலில இருந்து வந்து யூயோ இம்மார்டல் பிளேஸ்ல யார் இருந்தாலும் பிடிச்சிட்டு போயிருவாங்க, உன்னால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறா. அப்ப வெளியே இருந்து யங் மாஸ்டர் யூ ஃபேமிலில இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு ஃபீமேல் கிரிமினலை பிடிக்க வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷியோஷன், டே நீ இன்ஃபார்ம் பண்ணாம அந்த யூ ஃபேமிலி எப்படி இங்க வந்திருக்கும், எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னி அது இந்த ஹெல்ப் தானா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறா. அப்ப நம்ம ஹீரோ அவளை ஈஸியா பிடிச்சிட்டு, உனக்கு அதிகமா இன்ஜுரி ஆயிருக்கு, உன்னோட ஸ்ட்ரென்த் இப்ப லெவல் 9 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ் அளவு குறைஞ்சிருச்சு, நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னா நான் சொல்றது கேளு அப்படின்ட்டு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டு அப்படிங்கிறான். அப்ப அந்த யூ ஃபேமிலில இருந்து இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து, அவ எங்க இருக்கா, அந்த ஃபாரின் உமன் இங்க தானே வந்ததா சொன்னாங்க, அந்த லியூ ஷூஷங்க நான் பிடிக்காம போக மாட்டேன் அப்படிங்கிறா. இவங்க யூ ஃபேமிலியோட இன்ஸ்பெக்டர் பாடி டெம்பரிங் ஸ்டேஜோட லெவல் 9 பீக்ல இருக்காங்க. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் வில்லத்தனமா சிரிச்சிட்டு, இந்த குயின் ஃபேமிலில தான் அந்த கிரிமினல் இருக்கிறதா சொன்னாங்க, என்ன தைரியம் இருந்தா அந்த குயின் ஃபேமிலி சேர்ந்தவங்க ஒரு கிரிமினலுக்கு அடக்காலம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு உடனே வெளியே வா அப்படின்னு கதை வெட்டி உதைக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ, யாருங்க நீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அவங்களும், நான் யூ ஃபேமிலி சேர்ந்த இன்ஸ்பெக்டர், இங்க லியூ ஷூஷங் அப்படிங்கிற பொண்ணு தேடி வந்திருக்கேன், உன் பெட்ல இருக்கவ ரொம்பவே ஆபத்தானவ அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, நீங்க இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி என்னோட ரூமுக்குள்ள என்னோட அனுமதி இல்லாம எப்படி வருவீங்க, அப்படி நீங்க தேடி வந்த பொண்ணு இவ இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டரும், ஓ அப்படியா, அந்த லியூ ஷூஷங் ரொம்பவே காயப்பட்டிருக்கா, நான் பக்கத்துல இருக்கவள செக் பண்ணணும், அப்படி அவ உடம்புல எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லனா நான் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கறேன், அப்படி அந்த கிரிமினலா மட்டும் இருந்தா நீ கண்டிப்பா செத்துருவ குயிஃபாங்க அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறா. நம்ம ஹீரோவும், சரி ஓகே செக் பண்ணிக்காங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த லீடர் போய் அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு, என்னது இந்த உமனோட உடம்புல எந்த ஒரு இன்ஜுரிஸுமே இல்லையா, என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அந்த லியூ ஷூஷங் தப்பிச்சு போகும்போது அவளை ரொம்பவே இன்ஜூர் பண்ணிட்டு தான் சொன்னாங்க, ஆனா இவ உடம்புல ஒரு இன்ஜுரிஸ் கூட இல்ல அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, நான் இவளோட கல்டிவேஷனை செக் பண்ணோம் அப்படின்னா அவளோட கையை பிடிச்சி கல்டிவேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு, இல்ல இது அவல்ல, இங்க ஏதோ தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ, என்னது தப்பு நடந்துருச்சா, என்ன தைரியம் இருந்தா என்னோட ரூமுக்குள்ள என்னோட அனுமதி இல்லாம வந்திருப்பீங்க அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, லியூ ஷூஷங்கோட இன்ஜுரிஸ் எதுவுமே குணமாகல, அதுக்கு பதிலா அவளோட முதுகுல ஸ்பெஷல் மெடிசன் பவுடர் போட்டு அந்த இன்ஜுரிஸ் எல்லாம் மறையதான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு டிஸ்கியூஸ் அப்படிங்கிற ஒரு எலிக்சரும் கொடுத்துருக்கேன், இந்த காலகட்டத்தில் அந்த எலிக்சரை யாருமே கண்டுபிடிக்கல அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டரும், சரி ஓகே நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்ப போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, ஒரு நிமிஷம் எங்க போறீங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்டுப்பாங்க, நீங்க தானே இதுக்கு முன்னாடி சொன்னீங்க, இப்ப எங்க மன்னிப்பு கேட்காம போறீங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் டென்ஷன் ஆயிட்டு, டே நீ என்ன தைரியம் தான் இப்படி பேசுவ, நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும்னா நீ எனக்கு சமமானவனா இருக்கணும், வாடா தைரியம் தான் என் கூட சண்டை போடு, அப்படி இல்லைன்னா வாய் மூடிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, என்ன தைரியம் தான் என்கிட்ட இப்படி பேசு அப்படின்னு கண்ணதிலே ஒரு போடு. அந்த இன்ஸ்பெக்டர் பறந்துட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ, நான் சிட்டு ஃபேமிலியோட பாயிண்டர் குரூப் மொத்தமா கொன்னுட்டேன், உங்களை மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டரை பார்த்தா நான் பயப்படுவேன்னு நினைச்சீங்களா அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ பார்த்து, டே நீ என்னடா பண்ண போற அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ, ஒரு மரியாதை தெரியாத உமனுக்கு மரியாதை என்னன்னு சொல்லி தர போறேன் அப்படின்ட்டு நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ள முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைன்னா உன்னை கொன்றுவோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு நின்னு, டே நீ என்ன நினைச்ச, நான் ஒரு ராயல் ஃபேமிலி மெம்பர், நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு நினைச்சியா, அது உன்னோட கனவுல கூட நடக்காது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ 3 அப்படின்னு கணத்துல ஒன்று வர்றான். அப்புறம் 2 அப்படின்ட்டு சோட தூக்குறான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர், என்னடா அங்க நடக்குது, இந்த குயிஃபாங் வெறும் லெவல் 1 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கான், ஆனா இவனோட ஸ்ட்ரென்த் என்ன ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப நம்ம ஹீரோ 1 அப்படின்னு சோட தூக்குறான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர், ஐயா சாமி என்ன விட்டுருங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கதறா. அப்ப நம்ம ஹீரோ அவளோட சோட கொடுத்து மன்னிப்பு கேட்டது போதும், உன்னோட வீட்டுக்கு கிளம்ப அப்படிங்கிறான். அந்த இன்ஸ்பெக்டரும் அங்கிருந்து அழுதுட்டே ஓடுறா. அப்ப அந்த லியூ ஷூஷங், டே குயிஃபாங் நீ என்னோட உடம்பு ஃபுல்லா பாத்துட்ட அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ, நீ என்ன சொல்ற அப்படிங்கிறான். அப்ப அந்த ஷூஷங், டே குயிஃபாங் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ, என்னடி நீ சொல்ற, இது சும்மா வேற ஆக்டிங் மட்டும் தான், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்ட அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் காட்டுறாங்க, அவங்க குயின் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்களாகிறானுங்க, இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு கத்திட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அவங்க முன்னாடி மரத்துல துணியை போட்டு சங்கிலி போட்டு ஏதோ கட்டி வச்சிருக்கு, இது உங்களுக்கே தெரியும், இது அந்த ஜாம்பி டீமன் தான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர், என்னது இது அப்படின்னு பார்த்துட்டு, இது ஒருவேளை லியூ ஷூஷங்கா இருக்குமோ, நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சோட எடுக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோவையும் ஷூஷங்கையும் காட்டுறாங்க. அப்ப அவங்க 2 பேத்துக்கு ஏதோ சத்தம் கேட்குது. அப்ப நம்ம ஹீரோ, இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஓடியாரான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் உட்காந்துட்டு, என்னோட மூஞ்சி போச்சு அப்படின்னு கதையிட்டு இருக்கா. அந்த ஜாம்பி டீமன் அவள் மூஞ்சிலே 2 கோடு போட்டு போயிச்சு அடங்குது. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோ பார்த்து, உங்களால தான் என்னோட மூஞ்சி போச்சு, இதுக்கு உங்க குயின் ஃபேமிலி சேர்ந்தீங்க பே பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோ, என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு, என்ன தைரியம் தான் இந்த ஜாம்பி டீமனை தப்பிச்சு போக வச்சிருப்ப, அதை சீல் பண்றதுக்கு நான் எவ்வளவு
எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இப்ப அந்த டீமன் இங்க வந்து தப்பிச்சு போயிருச்சு. அதால எவ்வளவு ஆபத்து வரும்னு உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் அது வெறும் ஜாம்பி டீமன் தான், அதை பிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறா. அப்ப அங்க இருந்து யாரோ ஸ்டேஷனுக்கு வெளியே நின்னுட்டு இருந்த யூ ஃபேமிலி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஜாம்பி டீமன் கொன்னுருச்சு, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த இன்ஸ்பெக்டரும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க என்னாச்சு அப்படின்னு வந்து பாக்குறான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறா. பார்த்தா அந்த யூ ஃபேமிலி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அந்த ஜாம்பி டீமன் கொண்டுட்டு போயிருச்சு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஒரு ஜாம்பி டீமனால எப்படி எங்க மொத்த டீமையுமே கொல்ல முடியும் அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப நம்ம ஹீரோ இது நல்லதுக்கு இல்ல, அந்த ஜாம்பி டீமன் நம்ம கிளவுட் ஷேடோ டவுன் நோக்கி தான் போயிருக்கு, அதோட காலடி தடங்க இருக்கு. எங்க குயின் ஃபேமிலிஸ் அந்த எல்டர்ஸ் எல்லாருமே அந்த மிஸ்டீரியஸ் ஃபாக் ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ண போயிருக்காங்க. இப்போ எங்க கிளவுட் ஷேடோ டவுன்ல யாருமே இல்ல, அந்த ஒரு ஜாம்பி டீமனே நம்ம கிளவுட் ஷேடோ டவுன்ல இருக்க எல்லாத்தையுமே கொன்னுரும். நான் அந்த டீமனை சமாளிக்கிறதுக்கு என்னோட சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. என்னோட சீக்ரெட் டெக்னிக் என்னன்னு அந்த ஜாம்பி டீமனுக்கு தெரியும். ஒருவேளை அந்த ஜாம்பி டீமன் மட்டும் ஏதாவது சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணிச்சுன்னா எங்க கதை முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோவோட காலை பிடிச்சிட்டு, டே குயிஃபங், நான் தான் அந்த ஜாம்பி டீமனை ரிலீஸ் பண்ண, யார்ட்டையும் சொல்லிடாத, அப்படி மட்டும் நீ சொல்லிட்டு அப்படின்னா என்னோட இன்ஸ்பெக்டர் பொசிஷன் போயிடும், தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லாதரா அப்படின்னு கதறா. அப்ப நம்ம ஹீரோ ஒழுங்கா என் வழியில இருந்து ஓடி போயிரு அப்படின்ட்டு ஃபேங்ஜியானை கூப்பிட்டு, குயிங்ஃபானும் சர்வன்ட்டும் கிளவுட் ஷேடோ டவுன்ல தான் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேத்துக்கும் உடனே நம்ம கிளவுட் ஷேடோ டவுன் ஒரு ஜாம்பி டீமன் அட்டாக் பண்ண வருதுன்னு மெசேஜ் அனுப்பு அப்படிங்கிறான். நம்ம ஃபெங்ஜியானும் ஓகே கேப்டன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சியோஷன் கிட்ட, அந்த ஜாம்பி டீமனை எதிர்த்து அட்டாக் பண்றதுக்காக இப்போ எனக்கு ஒரு சில மெட்டீரியல்ஸ் வேணும், அப்புறம் இப்பயில இருந்து நீ என் கூடயே இரு, நான் உன்னை ப்ரொடக்ட் பண்றேன் அப்படிங்கிறான். அப்புறம் அங்க வந்து கிளம்புறாங்க. அப்ப சியோஷாங் என்னது இவன் என்ன ப்ரொடக்ட் பண்றானா, இவன் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றான், இவன் என்னோட ஐடென்டிட்டி மறைக்க எனக்கு ஹெல்ப் பண்ணான், அப்புறம் இப்போ என்ன ப்ரொடக்ட் பண்றான்னு சொல்றான், இதெல்லாம் எதுக்காக பண்றான் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அப்புறம் கிளவுட் ஷேடோ டவுனை காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்க ஊர் மக்கள்லாம் நம்மள ஜாம்பி டீமன் அட்டாக் பண்ண வருது, இங்க வந்து எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த சிட்டி கேட்டுக்கு முன்னாடி நிறைய பாக்ஸ் மாதிரி வச்சு அந்த ஜாம்பி டீமன் உள்ள வராம தடுக்க முடியும்னு பார்த்தாங்க. ஆனா அந்த சிட்டி டோரை ஃபுல்லா க்ளோஸ் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்ல, அந்த ஜாம்பி டீமன் ஏற்கனவே சிட்டிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு ஓடி இருக்காங்க. அந்த ஜாம்பி டீமனும் சிட்டி கேட்டு இருந்த பாக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருச்சு. அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் எல்லாரும் இங்க வந்து ஓடுங்க, அப்படி இல்லைன்னா அந்த ஜாம்பி டீமன் நம்மள அட்டாக் பண்ணிரும் அப்படின்னு அங்க வந்து ஓடிட்டு இருக்கானுங்க. அப்ப யாரோ அவங்கள பார்த்து யாரும் பயந்து ஓட வேண்டாம், நாங்க அந்த ஜாம்பி டீமனை கொன்னுருவோம் அப்படிங்கிறாங்க. பார்த்தா அந்த தேர்ட் பிரின்ஸ் வரும். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ், இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் இந்த கிளவுட் ஷேடோ டவுனுக்கு வரும்போது அந்த ஜாம்பி டீமன் வந்திருக்கு, அந்த ஜாம்பி டீமனை நாங்க தான் கொல்ல போறோம் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த தேர்ட் பிரின்ஸ் கூட இன்னும் 3 ஃபேமிலி வந்திருக்காங்க. இவன் சிட்டு ஃபேமிலியோட யங் மாஸ்டர், இவன் லெவல் 7 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கான். அப்புறம் இவன் பாய் ஃபேமிலியோட யங் மாஸ்டர், இவனும் லெவல் 7 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கான். அப்புறம் அந்த ஏரோ வச்சிட்டு இருக்கவன் நேனாங் ஃபேமிலியோட யங் மாஸ்டர், அவன் லெவல் 6 பாடி டெம்பரிங் ஸ்டேஜ்ல இருக்கான். அவனுங்க 3 பேரும் இந்த ஜாம்பி டீமனை நாங்க கொல்ல போறோம், இதை கொன்னோம் அப்படின்னா எங்க ஃபேமிலியோட பேர் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த தேர்ட் பிரின்ஸோட டீம் பின்னாடி போய் நிக்கிறானுங்க. அப்ப நம்ம சர்வன்ட் தேர்ட் பிரின்ஸை பார்த்து, டே நாம அதை சமாளிச்சுக்கலாம், ஊர் மக்கள்லாம் இங்க வந்து போக சொல்லணும், இல்லைன்னா அது பெரிய ஆபத்தாயிரும் அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸோட, நான் யூ ஃபேமிலி சேர்ந்தவன், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த சிட்டி ஃபேமிலியோட யங் மாஸ்டர், என்னது இந்த குயின் ஃபேமிலி மெம்பர் ஒரே ஒரு ஜாம்பி டீமனை எதுக்கிறதுக்கு பயப்படுறாங்களா அப்படின்ட்டு, நாங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த ஜாம்பி டீமனை கொல்லுவோம் அப்படின்னு 4 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஜாம்பி டீமன் அந்த கேட்டுட்ட நின்னு கத்துது. அப்ப நம்ம சர்வன்ட், யாரும் அங்க போவாதீங்கடா, அந்த ஜாம்பி டீமன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, அந்த ஜாம்பி டீமனை கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல இருக்கீங்க சமாளிக்கிறதுக்கு ரொம்ப திணறுவாங்க, எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்சு போயிருங்கடா அப்படின்னு கத்துறான். அப்ப அவனுங்கெல்லாம் அந்த ஜாம்பி டீமன் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் அந்த ஜாம்பி டீமன் மேல இருந்து அந்த டீமன் அட்டாக் பண்ணிட்டான், அந்த டீமனும் கீழே விழுந்து போச்சு. அப்ப அந்த ஊர் மக்கள்லாம் அந்த ஜாம்பி டீமன் தோத்துருச்சு, இந்த 4 ஃபேமிலிஸ் வந்தீங்களும் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம சர்வன்ட், நாம எல்லாம் ஆபத்துல இருக்கோம், அந்த ஜாம்பி டீமனை அவ்வளவு ஈஸியா ஒன்றும் கொல்ல முடியாது, எங்க யங் மாஸ்டர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த ஜாம்பி டீமனோட வாயை மூடல அப்படின்னா அது ஒரு சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு, இப்ப நம்ம ரொம்ப ஆபத்துல இருக்கோம் அப்படிங்கிறோம். அப்ப அந்த சிட்டி ஃபேமிலி சேர்ந்தவன், என்னடா பைத்தியக்காரத்தனமா வளரிட்டு இருக்கிற, இந்த டீமனே செத்துருச்சு, இது சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ், என்னது சீக்ரெட் டெக்னிக்கா, இந்த டீமன் என்ன சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ண போகுது அப்படிங்கிறான். அப்ப அந்த ஜாம்பி டீமன் கத்துது. அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் அந்த சிட்டி ஃபேமிலி சேர்ந்தவனும், இது என்னத்துல கத்துது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. பார்த்தா அது கத்துற சத்தம் அந்த கிளவுட் ஷேடோ டவுன் ஃபுல்லாவே கேக்குது. அப்ப நம்ம சர்வன்ட், இல்ல அந்த ஜாம்பி டீமன் அதோட சீக்ரெட் டெக்னிக் யூஸ் பண்ணிருச்சு, இப்ப நம்ம உடனே இந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் இங்க வந்து வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறான். அப்ப அந்த தேர்ட் பிரின்ஸ் வாட எடுத்துட்டு ஜாம்பி டீமனை பார்த்து, என்னதுக்கு தேவலாம கத்திட்டு இருக்க, நீ என்ன சாகலியா, சரி பரவாயில்ல, இப்போ உன்னை சாகடிச்சிடறேன் அப்படின்னு அந்த ஜாம்பி டீமனை கொல்ல போறோம். பார்த்தா அந்த தேர்ட் பிரின்ஸ் பின்னாடி ஜெயஜாண்டியா ஒரு ஜாம்பி பீஸ்ட் இருக்கு. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.